மட்டக்களப்பு தென்னாமுனையில் உங்களுக்கு புத்தம் புதுசாக அழகாக ரெனோவேட் என்று சொன்னால் மேலுக்கு இருக்கிற கூரையிலிருந்து கீழுக்கு இருக்கிற மாவுள் வரைக்கும் எல்லாமே புதுசாக ரெனோவேட் பண்ணின ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட லொக்கேஷனை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டு போயிடுவோம். தன்னாமுனையில் குழந்தை பிள்ளைகள்கிட்ட கேட்டால் கூட இந்த தன்னாமுனை சர்ச்சை வந்து தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு ஃபேமஸான சர்ச். இந்த சர்ச்சுக்கு பக்கத்திலே, அதாவது மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடானது அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த வீட்டுக்கான கேட். இந்த கேட்டுக்கு பின்னுக்கு தான் இந்த வீடு இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டை வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீட்டோட நான் சொன்ன மாதிரி கூரையிலேருந்து மாவல் வரைக்கும் ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே மிகவுமே அழகாக இருக்குது இந்த வீடு. ஸோ மேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் ஷீட், லைட்ஸாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. கீழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மாபிள் பதிச்சு, எல்லா இடமுமே மாபிள் தான் அழகாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது ஹோல் இவங்கட. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம்ஸில் கதவாக இருக்கட்டும், ஜன்னலாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அழகா மேலுக்கு லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த வீட்டு இப்போ உண்மையாகவே சொன்னால் புதுசாக கட்டின ஒரு வீடு மாதிரி தான் இந்த வீடு இப்போ காணப்படுது. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ரூம். ஸோ ஹோலு பக்கத்துலேயே 2வது ரூம் ஒன்று இருக்குது. அப்படியே இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம். ஸோ பாத்ரூம் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, செம நீட்டாக கிளியராக ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் எல்லாமே. ஸோ பாத்ரூம்குள்ளே இருக்கிற டைல்ஸாக இருக்கட்டும் அண்ட் அக்சசரிஸாக இருக்கட்டும், கொமர்ஸ், வாஷ் பேஷன் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு புது வீடுன்னு சொல்லணும். அப்படியே நீங்கள் இந்த சைட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு டைனிங் ஏரியா. நீங்கள் ரூம் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு டைனிங் ஏரியா மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியே எங்கால வந்தீங்கன்னு சொன்னால் கிச்சனுமே வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாமே இந்த பேண்ட்ரி கபர்ட்லேருந்து டைல்ஸாக இருக்கட்டும், அடுத்தது இந்த சிங்க் ஐட்டமாக இருக்கட்டும், எல்லாமே புத்தம் புதுசாக வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கு தான் பால் காய்ச்சியுமே இருக்காங்க இந்த வீட்டுக்கு. அண்ட் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வாடகைக்கு தரதுக்காக காத்திருக்குது. ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இந்த வீட்டை யார் வந்து வாடகைக்கு எடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று சொன்னால், நீங்கள் ஒரு என்ஜிஓவாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம். ஸோ இப்படியான இடங்களுக்கு வந்து தன்னாமுனையில் மெயின் ரோட்டில் இந்த வீடானது ஒரு பெர்ஃபெக்டான இடமா இருக்கும். அண்ட் இந்தாவும் ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் காணப்படுது. இந்த பாத்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே புது ஐட்டங்களாக போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்த நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்ஜிஓ, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை ரெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு புது ஆம்பியன்ஸ், புது இடத்துல இருந்து உங்களோட என்ஜிஓவையோ அல்லது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டையோ நீங்கள் நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்கிங் வசதிகள், நல்ல பெரிய பார்க்கிங் வசதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியில் வந்து காணப்படுது. வீட்டை வடிவாக வளைச்சி பார்த்துருப்பீங்க. ஸோ பெரிய பார்க்கிங் வசதி காணப்படுது. என்ன சொன்னால் இது 24 பேர்ச் காணியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறதால பெரிய பார்க்கிங் வசதியுமே வந்து காணப்படுது. இதை தவிர இங்கே என்னென்ன வசதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியை பற்றி நீங்கள் கவலையை பட தேவையில்ல. உங்களுக்கு வாட்டர் சப்ளை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டியூப்வெல், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தண்ணிக்காக காணப்படுது. இதை தவிர ஒரு அடிஷனல் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பக்கமும் ஓனஸை வந்து உங்களுக்கு கேமராவும் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் பயப்பட தேவையில்ல, கேமரா வசதிகளோடு இருக்குது. நீங்கள் வேறு அதுக்கு செலவழிக்கணும் இல்லை, அவங்களோட கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்களும் மட்டக்களப்புக்கு மிக அருகாமையில் வந்து ஒரு ஆஃபீஸையோ அல்லது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டையோ நடத்துறதுக்கு ஒரு அழகான இடம் தேடிக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஸ்பேஸாக இது இருக்கும். ஏன் நீங்கள் ஒரு குடும்பமாக இருந்து மட்டக்களப்பு மிக அருகாமையில் வந்து குடியேறணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்குமே நீங்கள் ஃபேமிலியாக வந்து இருக்கிறதுக்கும் வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான இடமா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது புதுசாக ரெனோவேட் பண்ண வீடுன்னு சொல்கிறதால ஓனர்ஸ் வந்து நீங்கள் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு குடும்பமாக குடியிருக்க போகிறீங்கன்னாலும் சரி, நல்ல நீட்டாக வீட்டை பேணக்கூடிய நபர்களை வந்து ஓனர்ஸ் எதிர்பார்க்காங்க. ஸோ உங்களுக்குமே இந்த தன்னாமுனை மெயின் ரோட்டில் காணப்படுற இந்த வீடு வாடகைக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அவங்ககிட்ட வாடகை எவ்வளவு, அட்வான்ஸ் எவ்வளவுன்றதை வந்து நேரடியாக ஓனர்ஸோட கதைச்சி தெரிஞ்சுக்கொள்ளுங்க.